சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு செய்யப்பட்ட வழக்கில் மேலும் சிலரை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை அயனாவரத்தை சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் சிந்தாரிப்பேட்டைக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை அளித்திருந்தார். அதில் தனது மகள் 21 வயதாகிறது என்றும் அவள் சற்று மன வளர்ச்சி குன்றியவர் எனவும் அண்ணா சாலையில் உள்ள கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். எனவே தனது மகளின் நிலையை சாதகமாக்கி சிலர் அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியிருந்தார். இதையடுத்து போலீசார் மாணவியிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர். மேலும் அவரது செல்போன் எண்ணுக்கு வந்த அழைப்புகள், குறுஞ்செய்திகளின் அடிப்படையில் மாணவியின் தோழி அரக்கோணத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி, அவரது நண்பர் திருவள்ளூர் சேர்ந்த நந்தனம் பகுதியின் கல்லூரி சேர்ந்த மாணவர் சுரேஷ், அவரது நண்பர் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் கோயம்பேடு, அம்பத்தூர், திருத்தணி ஆகிய பகுதியைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 9 பேர் இந்த சிந்தாரிப்பேட்டை போலீசார் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் கல்லூரி மாணவர் சுரேஷையும் பள்ளி மாணவனையும் நேற்று கைது செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் சிலர் இருப்பதாக இந்த விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. அந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த நபர்களை தற்போது போலீசார் தேடி வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அம்பத்தூர், ஆவடி, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நபர்களை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த மன வளர்ச்சி குன்றிய மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதை அடுத்து அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வருகிறது. எனவே இதன் அடிப்படையே இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது நடவடிக்கையானது துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட சிலர் இருப்பதால் அவர்களையும் கைது செய்து நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.